அதற்கு இந்த 5000 இந்த உருட்டுலாம் கிடையாது. நீ கல்விக்காக கொடுத்தேன், மருத்துவத்துக்காக கொடுத்தேன், உங்களுக்கு இப்போ வீட்டுக்கு இது வாங்க கொடுத்தேன், பொருள் வாங்க கொடுத்தேன், அதெல்லாம் இல்லை, உருட்டு. இப்போ 1000 ரூபா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்து இதுவும் முடியாது. என் ஆட்சியில திருப்பி ஆட்சி வந்தா இதுவும் முடியாது. 2000 ரூபா இருந்தால் நீங்க வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆட்சிக்கு வந்த உடனே மீண்டும் 2000 ரூபா தரேன். 1000 ரூபா பத்தாது உங்களுக்கு, 2000 ரூபா வச்சு தான் என் ஆட்சியில வாழ முடியும். நீ 1000 ரூபா கொடுக்கும்போது நான் 30,000 கோடி 40,000 கோடி கொள்ளடிச்சேன். 2000 ரூபா தரேன், நான் 1 லட்சம் கோடி கொள்ளடிச்சுக்கிறேன். நான் மலையை வெட்டுவேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு 1000. நான் ஆத்துமுள்ள அள்ளி விற்பேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு 1000. நான் கான்ட்ராக்ட்ல கமிஷன் வாங்குவேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு 1000. நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் போடுவேன், கண்டுக்க கூடாது, நீ உனக்கு 1000. எல்லா துறைகளையும் மோனோபொலியா ஒரே குடும்ப நிறுவனத்துக்குள்ள கொண்டு வருவேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு 1000. திரைப்படத்துறையை மொத்தமா கட்டுப்படுத்துவேன், நீ கண்டுக்கூடாது, உனக்கு 1000 அப்படின்னு சொல்லி நான் இந்த பக்கம் பண்ற தவறை மறைப்பதற்கு உனக்கு 1000 தான், நீ கண்டுக்காத கம்முனு போ அப்படிங்கிறது தான் ஐயா ஸ்டாலின் பொலைட் லாங்குவேஜ்ல இப்போ 1000 ரூபா தரேன், அடுத்து நான் நிறைய பொண்ணடிக்க திட்டமிருக்கேன், 2000 ரூபா தரேன்னு சொல்லி கண்ணியமா கவனமா கட்டுப்பாடோடு ஐயா பேசி